வணக்கம். எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆஸ்திரேலியா இங்கிலாந்தோடு விளையாடக்கூடிய 4வது ஆஷிஸ் தொடரின் 5வது டெஸ்ட் போட்டியை இறுதி நாள் 4ஆம் நாளான இன்று தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை ஆஸ்திரேலியா 313 ரன்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும்பொழுது தற்போது 86 ரன்களுக்கு 4 விக்கெட் இழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஆஸ்திரேலியாவை மிக அழுத்தமான ஒரு நிலைக்கு இங்கிலாந்து எடுத்து செல்லும் என்று எதிர்பார்த்தோம். அதைத் தொடர்ந்து தற்பொழுது ஸ்டுவர்ட் பிராட் 3 விக்கெட்டுகளையும் ஜாக்லிச் 1 விக்கெட்டையும் எடுத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக ஆஸ்திரேலியா மிகவும் மோசமான ஒரு நிலைதான். 86 ரன்களுக்கு 4 விக்கெட் என்று இருக்கிறது. இன்னும் கூட 313 ரன்கள் எடுக்க வேண்டிய நிலையில் தொடர்ந்து அவர்கள் மிக மோசமான ஒரு சூழலை தற்பொழுது எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக ஆஸ்திரேலியா வெற்றி பெறுவதற்கான ஒரு கேள்வியாக தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். எஸ்டிவி தமிழ் சேனல் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் 7 மணி சரியாக 7 மணி முதல் சவுத் ஆப்பிரிக்கா, அதாவது தென்னாப்பிரிக்காவோடு இந்தியா விளையாடக்கூடிய முதல் T20 டெஸ்ட் போட்டியை நேரலையிலே வழங்கியிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியும் நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் பார்த்து ரசித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். ஆஸ்திரேலியா நிச்சயமாக இந்த போட்டியில் வெற்றி பெறுவது சற்று கடினமான இலக்கு தான். நாம் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தது போல இங்கே அவர்களுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலோடு பல்வேறு நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்க்கிறீர்கள். தற்பொழுது ஆஸ்திரேலியா இங்கிலாந்தோடு விளையாடக்கூடிய T20 மன்னிக்க வேண்டும் 5வது டெஸ்ட் போட்டியின் நேரலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 4ஆம் நாள் ஆட்டம். இங்கிலாந்து 400 ரன்கள் 398 ரன்கள் இலக்காக நிர்ணயித்த நிலையில் ஆஸ்திரேலியா தொடர்ந்து அடுத்தடுத்த விக்கெட்டுகளை முக்கியமாக ஜாம்பவானாக கருதப்பட்ட ஸ்டீவன் ஸ்மித் 24 ரன்களுக்கு பவுலிங் திரும்பியிருக்கிறார். இதுவரை ஸ்டுவர்ட் பிராட் 3 விக்கெட்டுகளையும் ஜாக்லிச் 1 விக்கெட்டையும் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து இந்த ஒரு நிலை நிச்சயமாக ஆஸ்திரேலியா எதிர்பார்த்திருக்க வாய்ப்பில்லை. நிச்சயமாக வெற்றி பெற்று விடலாம் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் ஸ்டீவன் ஸ்மித் 23 ரன்களுக்கு 53 பந்துகளை சந்தித்த ஸ்டீவன் ஸ்மித் 23 ரன்களுக்கு அவுட் ஆகி பவுலிங் திரும்பியிருக்கிறார். தற்போது மேத்யூ வேட் அது மட்டுமில்லாமல் மிச்சல் மார்ஷ் இருவரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை ஸ்டீவன் ஸ்மித் இதுபோன்ற ஆஷிஸ் தொடரில் மிக குறைந்த ரன்கள் எண்ணிக்கையில் அவுட் ஆனது இல்லை. ஆனால் இன்று தற்போது அது நடந்திருக்கிறது. ஆகவே ஆஸ்திரேலியா மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் கூட அவர்களுக்கு 6 விக்கெட் இருந்தாலும் கூட 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினாலே அடுத்து வரக்கூடிய பந்து வீச்சாளர்களாக இருக்கக்கூடிய டெய்லண்டர் பேட்ஸ்மேன்கள் தான் தொடர்ந்து இருப்பார்கள். அவர்களை நிச்சயமாக இங்கிலாந்து பந்து வீச்சாளர்கள் எடுத்து விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து ஆஸ்திரேலியா இந்த ஒரு மோசமான ஒரு சூழலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் இருக்கிறார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைய இருக்கிறோம். மிச்சல் மார்ஷ் 4 ரன்களுடனும் மேத்யூ வேட் 22 ரன்களுடன் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 91 ரன்களுக்கு 4 விக்கெட் இதுவரை இழந்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். 308 ரன்கள் இன்னும் எடுக்க வேண்டும். இந்த நிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். சரியாக 7 மணிக்கு தென்னாப்பிரிக்கா இந்தியாவோடு விளையாடக்கூடிய போட்டியும் எஸ்டிவி தமிழ் சேனலில் நேரலையில் வர இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலோடு பல்வேறு நிகழ்ச்சிகள் நேரலையிலே கொடுக்க இருக்கிறோம். அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறும், அது மட்டுமில்லாமல் எஸ்டிவி தமிழ் சேனலுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்த பிறகு நீங்கள் உங்களுடைய எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரே குரல், நேர்மையின் குரல்.
வணக்கம். இது எஸ்டிவி. தொடர்ந்து இணைகிறோம். இது தொடர்ந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்தோடு விளையாடக்கூடிய இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா 4 விக்கெட்டுகளை இதுவரை இழந்திருக்கிறது. இன்னும் கூட 6 விக்கெட்டுகள் இருந்தாலும் மிச்சல் மார்ஷ் அதுபோல் மேத்யூ வேட் இருவரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மேத்யூ வேட் 34 ரன்களுடனும் மிச்சல் மார்ஷ் 6 ரன்களுடனும் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். கிரைஸ் ஹோக்ஸ் தற்போது பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். இதுவரை விளையாடி கொண்டிருக்கும் இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா பெரும் பின்னடைவை தான் சந்தித்திருக்கிறது. இன்னும் கூட 300 ரன்கள், அதாவது 293 ரன்கள் எடுக்க வேண்டும். 6 விக்கெட்டுகள் மட்டுமே கையில் இருக்கிறது. இங்கிலாந்து இன்னும் அதற்கு மிக அதிகமான பந்துவீச்சை முயற்சி செய்து நிச்சயமாக இந்த ரன்களை எடுப்பதிலே அதற்குள் விக்கெட்டுகளை எடுக்க முயற்சி செய்வார்கள் என்று தெரிகிறது. இருந்தாலும் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்க இருக்கிறோம். அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எஸ்டிவி தமிழ் சேனலில் 7 மணிக்கு தென்னாப்பிரிக்காவோடு இந்தியா விளையாடக்கூடிய முதல் T20 போட்டியின் நேரலை பார்க்க இருக்கிறீர்கள். தற்போது மழை காரணமாக அந்த போட்டி காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நேரலை சரியாக 7 மணிக்கு ஆரம்பிக்க இருக்கிறது. அப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலோடு அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆஸ்திரேலியா சற்று கடுமையான இலக்கை எதிர்நோக்கி தான் பார்த்து கொண்டிருக்கிறது. இங்கிலாந்து தற்பொழுது 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. அதில் முக்கியமாக ஸ்ரீனிக்கு நேரலையிலே பார்க்க இருக்கிறீர்கள். இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அடுத்தடுத்த நிகழ்வுகளை. இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவோடு விளையாடக்கூடிய போட்டியும் கூட நேரலையில் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரே குரல், நேர்மையான குரல்.
2013 சீசனில். அண்ட் இப்போ ரபாடா வந்து பார்த்தீங்கன்னா 12 மேட்சஸ்லேயே வந்து வின் பண்ணி அவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு. அண்ட் ஹெட் டு ஹெட் மேட்சஸ் இன் தர்மசாலா அப்படின்னு
மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். தற்போது 116 ரன்களுக்கு 4 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மிச்சல் மார்ஷ் 12 ரன்களுடனும் மேத்யூ வேட் 36 ரன்களுடன் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஆஷிஸ் தொடரின் 5வது மற்றும் இறுதிப் போட்டியின் நேரலையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆஸ்திரேலியா இன்னும் கூட 283 ரன்கள் பெற வேண்டும். அதற்குள் 4 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. இன்னும் 2 விக்கெட்டுகள் இழந்தால் நிச்சயமாக ஆஸ்திரேலியா கடுமையான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். இருந்தாலும் பந்துவீச்சு இன்னும் அத்தனை கடுமையாக இல்லை. இருந்தாலும் கூட இங்கிலாந்துடைய பந்துவீச்சு அத்தனை கடுமையாக இல்லை. இருந்தாலும் கூட இங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை சற்று போராடிதான் பெற வேண்டிய நிலையில் ஆஸ்திரேலியா இருக்கிறது. இருந்தாலும் நாளை ஒரு நாள் போட்டியினுடைய முழு நேரம் இருப்பதன் காரணமாக ஆஸ்திரேலியா வெற்றி பெறுவதில் எந்த விதமான பின்னடைவும் இல்லை. தொடர்ந்து அவர்கள் இருக்கக்கூடிய விக்கெட்டுகளை தக்க வைத்து கொண்டாலே நிச்சயமாக மிக எளிதாக இந்த போட்டியை வெற்றி பெற முடியும். ஆனாலும் இங்கிலாந்து அதற்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டார்கள் என்பதுதான் தெரிகிறது. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். முக்கியமான பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய ஸ்டீவன் ஸ்மித் இதுவரை ஆஷிஸ் தொடர் 2019 என்று சொல்லக்கூடிய 2019 ஆஷிஸ் தொடரில் இதுவரை 50 ரன்னுக்கு குறைவாக இதுவரை ஒரு முறையும் எடுத்ததில்லை. இந்த முறை மட்டுமே குறைந்த ரன்களை எடுத்து பெவிலியன் திரும்பியிருக்கிறார். ஆகவே இது ஒரு மிக மோசமான ஒரு பின்னடைவு என்று தான் ஆஸ்திரேலியாவுக்கு சொல்ல வேண்டும். இருந்தாலும் கூட அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த போட்டியை மட்டுமல்ல, நேரலையிலே நாம் அடுத்த போட்டியாக ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா, அதாவது தென்னாப்பிரிக்காவோடு இந்தியா விளையாடக்கூடிய அந்த போட்டியும் மழையின் காரணமாக போட்டி காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது. அந்த போட்டியும் நேரலையிலே கொடுக்க இருக்கிறோம். தற்பொழுது நேரலை அதற்கும் நேரலை வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நீங்கள் 2 நேரலையும் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் வர இருக்கிறது. ஆகவே நேரலை தொடர்ந்து இதுபோன்று 2-3 நேரலைகளை எஸ்டிவி தமிழ் சேனல் தொடர்ந்து வழங்க இருக்கிறது. சிறப்பான அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வர இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். பார்க்க இருக்கிறோம். இன்றைய தற்போதைய சூழல் வரை மேத்யூ வேட் 36 ரன்களுடனும் அதுபோல் மிச்சல் மார்ஷ் 12 ரன்களுடன் தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஜாக் லீச் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஆஸ்திரேலியா வெற்றி பெறுவதற்கான கடுமையான போராடி கொண்டிருக்கிறது. இன்னும் விக்கெட்டுகள் இழக்காமல் அவர்கள் தொடர்ந்து விளையாடி கொண்டு தான் நிச்சயமாக வெற்றி என்பது அவர்களுக்கு சாத்தியம் என்பது தெரிகிறது. இருந்தாலும் இங்கிலாந்து அதற்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டார்கள் என்று தான் தெரிந்து கொண்டு பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகளை நேரலையிலே வழங்க இருக்கிறோம். அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது எஸ்டிவி தமிழ் சேனல், ஒரே குரல், நேர்மையின் குரல்.
மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். தற்போது ஆஸ்திரேலியா 130 ரன்களுக்கு 4 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மிச்சல் மார்ஷ் 14 ரன்களுடனும் மேத்யூ வேட் 43 ரன்களுடன் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மேத்யூ வேட் அரை சதம் அடிப்பாரா என்பதை பார்க்க இருக்கிறோம். இதற்கு நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான நிகழ்வாக ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கும்பொழுது 78.18 என்ற நிலையில் இருக்கிறார் மேத்யூ வேட். ஆகவே நிச்சயமாக சரியான இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே மேத்யூ வேட் களத்தில் இருக்கும் வரை பந்துகள் ரன்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இந்த நிலை நீடித்தால் ஆஸ்திரேலியா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்று 4வது நாள் ஆட்டம் இறுதி போட்டி 5வது மற்றும் இறுதி போட்டியை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த போட்டியினுடைய நிறைவாக நிச்சயமாக ஆஸ்திரேலியா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் இங்கிலாந்து அதை முழு முயற்சியாக அந்த வெற்றியை தடை செய்வதற்கு போராடுவார்கள் என்று தெரிகிறது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இதுவரும் எந்த விதமான விக்கெட்டுகளும் எடுக்கவில்லை என்ற நிலை தான் தற்போது இருக்கிறது. இருந்தாலும் பார்க்க இருக்கிறோம். ஸ்டுவர்ட் பர்ட் 3 விக்கெட்டுகளையும் ஜாக்லிச் 1 விக்கெட்டில் 4 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார்கள். தற்போது நிலையாக இது இருக்கிறது. இதை தொடர்ந்து நாம் பார்க்க இருப்பது அடுத்தடுத்த பல்வேறு நிகழ்ச்சிகளை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை ஆஸ்திரேலியா இன்னும் 268 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அத்தனை எளிதல்ல. இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். மேத்யூ வேடின் சிறப்பான பந்து ஸ்ட்ரைக் ரேட் அவரை நிச்சயமாக அரை சதத்துக்கு மேல் எடுத்து செல்லும் என்று எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஜாக்லிச் மட்டுமல்ல, ஜோஃப்ரா ஆர்ச்சரும் இன்னும் விக்கெட் அதிகமாக எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருப்பதனால் தொடர்ந்து ஆஸ்திரேலியா வெற்றி பெறுவதில் கடுமையான போராட வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. இருந்தாலும் நாளை ஒரு நாள் முழுவதுமாக இருப்பதனால் அவர்களுக்கு மிகவும் பொறுமையாக விளையாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக தென்னாப்பிரிக்கா இந்தியாவோடு விளையாடக்கூடிய போட்டியும் கூட எஸ்டிவி தமிழ் சேனலில் நேரலையிலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் பார்த்து ரசித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைய இருக்கிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரே குரல், நேர்மையின் குரல்.
மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆஷிஸ் தொடரினுடைய 5வது டெஸ்ட் போட்டியினுடைய நேரலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கு மேத்யூ வேட் 49 ரன்கள், நிச்சயமாக அவர் அரை சதம் கடப்பார் என்று தற்பொழுது சிறிது நேரத்துக்கு முன்பு நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் தெரிவித்தோம். தற்போது ஜோப்ரா ஆர்ச்சர் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். 49 ரன்கள் மிகச் சிறப்பாக தூக்கி அடித்திருக்கிறார். இந்த முறை 50 ரன்களை எடுத்திருப்பாரா என்று பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ரன்னை அடித்தது மிச்சல் மார்ஷ். ஆகவே 16 ரன்களோடு தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். தற்போது மேத்யூ வேட் 49 ரன்களோடு தொடர்ந்து களத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். 262 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இந்த நிலையில் தொடர்ந்து ஆஸ்திரேலியா இன்னும் இருக்கக்கூடிய 262 ரன்களை அடித்து வெற்றி பெறுவார்களா, அல்லது இங்கிலாந்து அதற்கான நிலையை அதற்கு அவர்கள் தடையாக இருப்பார்களா என்பதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். தற்பொழுது அடுத்த பந்தை அடித்தாடும் பொழுது மிச்சல் மார்ஷ் அந்த பந்தை தடுத்தாடுகிறார். ரன் எதுவும் இல்லை. 49 ரன்களோடு மேத்யூ வேட் 84 பந்துகளை 64 பந்துகளை சந்தித்து 49 ரன்களை பெற்றிருக்கிறார் மேத்யூ வேட். அதே போல 52 ரன்களை பந்துகளை சந்தித்து 19 ரன்களை எடுத்திருக்கிறார் மிச்சல் மார்ஷ். ஜோப்ரா ஆர்ச்சர் 5 ஓவர்கள் வீசி முடித்து விட்டார். 6வது ஓவருடைய 4வது பந்தை வீசி கொண்டிருக்கிறார். 24 ரன்கள் இதுவரை கொடுத்திருக்கிறார். அடுத்த பந்து அடித்தாடப்படுகிறது. 4 ரன்கள் 19 ரன்களோடு மிச்சல் மார்ஷ் தற்போது களத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஜோப்ரா ஆர்ச்சரினுடைய பந்து வீச்சின் காரணமாக அடுத்த பந்தை மிகச்சிறப்பாக அடித்தாடி டீப் மிட் விக்கெட் ஏரியாவில் ஒரு 4 ரன்களை பெற்றிருக்கிறார் மிச்சல் மார்ஷ். மிச்சல் மார்ஷ் இணைக்கப்பட்ட பிறகு சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். அதுபோல அவர் 5 விக்கெட்டுகளையும் சாய்த்திருந்தார் முதல் இன்னிங்ஸில். இங்கிலாந்தினுடைய முதல் இன்னிங்ஸை நாம் பார்த்தோம். அதுபோல மிச்சல் மார்ஷ் ஆஸ்திரேலியாவிற்கு சேர்க்கப்பட்டது மிக முக்கியமான நிகழ்வாக அவருடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். முதல் இன்னிங்ஸிலும் அவர் ரன்களை குறைவாக எடுத்திருந்தாலும் கூட தற்பொழுது அதற்கான முழு முயற்சியை எடுப்பார் என்று தெரிகிறது. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அடுத்த பந்து டாட் பாலாக ஜோப்ரா மார்ஷனுடைய அடுத்த பந்து டாட் பாலாக மிச்சல் மார்ஷ் தடுத்தாடி இருக்கிறார். ரன் எதுவும் இல்லை. தற்போது இன்னும் 258 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் ஆஸ்திரேலியா முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையை கடந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நிலைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நேரத்தில் இங்கிலாந்து அதாவது முதல் இன்னிங்ஸில் 294 ரன்களும், 2வது இன்னிங்ஸில் 329 ரன்களுமாக மொத்தமாக அதிக ரன்களை குவித்த நிலையில் ஆஸ்திரேலியா 225 ரன்களுக்கு 69 ரன்கள் குறைவாகவே முதல் இன்னிங்ஸை முடித்திருந்த நிலையில் 2வது இன்னிங்ஸில் 141 ரன்கள் 4 விக்கெட் இழப்பிற்கு என்று முக்கியமான ஜாம்பவானாக திகழக்கூடிய ஸ்டீவன் ஸ்மித் மிக குறைந்த ரன்கள் வித்தியாசத்தில், அதாவது நாம் எதிர்பார்க்கும் நிலையை விட, அதாவது 50 ரன்களை கூட அவர்கள் கடக்கவில்லை. அதற்கு முன்பே அவர் ஆட்டம் இழந்து விட்டார். இதுவரை இந்த ஆஷிஸ் தொடரினுடைய டெஸ்ட் தொடரில் நிச்சயமாக அவர் இது போன்ற ஒரு ரன்கள் நிலையில் அவர் அவுட் ஆகவில்லை. இது மிகப்பெரிய சரிவாக ஆஸ்திரேலியாவிற்கு தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் தற்போது மேத்யூ வேட் 49 ரன்களோடு அடுத்ததாக ஜோ ரூட்டை எதிர்கொள்ள இருக்கிறார். மேத்யூ வேட் அரை சதம் கடப்பாரா, ஜோ ரூட் இதற்கான அந்த பந்தை சரியான பந்தாக செயல்படுத்துவாரா என்பதை பார்க்க இருக்கிறோம். தற்பொழுது இங்கே ஃபீல்டிங் அமைப்புகளை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். அதுபோல தற்போது ஃபீல்டிங் அமைப்புகளை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார் ஜோ ரூட். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இன்னும் கூட மாற்றப்பட்டிருக்கிறார்கள். தற்போது கவர் ஏரியாவில் ஒரு ஃபீல்டர், அதுபோல பாயிண்டில் இருந்த ஃபீல்டர் டீப் பாயிண்ட் என்ற நிலைக்கு நகர்த்தப்பட்டிருக்கிறார். அது போன்ற ஒரு நிகழ்வு தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மேத்யூ வேட் 49 ரன்களை பெறுவார், 50 ரன்களை பெறுவாரா என்று பார்க்க இருக்கிறோம். தற்போது ஒரு ரன்னை அடித்து விட்டார். 50 ரன்களை பெற்றிருக்கிறார் மேத்யூ வேட். தற்போது அரை சதம் கடந்திருக்கிறார் மேத்யூ வேட். ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சரியான ஒரு நிலையில் பந்துகளை எதிர்கொண்டிருக்கிறார். 5வது டெஸ்ட் 50யாக மேத்யூ வேட் 50 ரன்களை 65 பந்துகளிலே 8 4 ரன்களோடு தொடர்ந்து அடித்திருக்கிறார். 112 நிமிடம் களத்தில் இருக்கிறார்.
இவர் அடித்த 3 சதம், அதுபோல இங்கே 5 அரை சதம் என்று இவருடைய கணக்கிலே ஏற்றப்பட்டிருக்கிறது. மிச்சல் மார்ஷ் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். அதுபோல் மேத்யூ வேட் தற்போதுதான் இந்த போட்டியில் 50 ரன்களை கடந்து அரை சதம் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். இதுதான் தற்பொழுது நிகழ்வாக இருக்கிறது. இன்னும் கூட அவர் அதிகமான ரன்களை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்குள் மிச்சல் மார்ஷ் எத்தனை ரன்கள் எடுப்பார், அவரும் இவருடைய கிளப்பில் இணைவாரா என்றெல்லாம் அனைவரும் 50 அரை சதம் உடைய அந்த நிலையில் அடைவாரா என்பதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் எஸ்டிவி தமிழ் சேனலிலே நடந்து கொண்டிருக்கிறது. நேரலையிலே 2 போட்டிகளும் நேரலையிலே வழங்கி கொண்டிருக்கிறோம். அதாவது எஸ்டிவி தமிழ் சேனல் தற்போது இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவோடு விளையாடக்கூடிய இந்த போட்டியும் நேரலையிலே கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுபோல சவுத் ஆப்பிரிக்கா, அதாவது தென்னாப்பிரிக்கா இந்தியாவோடு விளையாடக்கூடிய அந்த போட்டியும் நேரலையிலே வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்னும் அந்த போட்டி மழையின் காரணமாக காலதாமதமாகி கொண்டிருக்கிறது. அநேகமாக மழை ஈரம் இருப்பதன் காரணமாக, மைதானம் ஈரமாக இருப்பதன் காரணமாக இன்னும் சற்று நேரத்தில் அது அந்த ஈரத்தை அகற்றிய பிறகு போட்டி ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த போட்டியும் எஸ்டிவி தமிழ் சேனல் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்காகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து உங்கள் மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். பல்வேறு நிகழ்வுகள் எஸ்டிவி தமிழ் சேனல் வழியாக வழங்க இருக்கிறோம். பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தொடர்ந்து எஸ்டிவியினுடைய இந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். காரணம், அனைத்து நாடுகளிலும் இருந்து இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய முயற்சி அதற்கான உறுதுணையாக இருக்கும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த லிங்கை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மறக்காமல் எஸ்டிவி தமிழ் சேனலை இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகளை நாம் நேரலையில் பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைய இருக்கிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரே குரல், நேர்மையின் குரல்.
மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவோடு விளையாடக்கூடிய இறுதி அதாவது 5வது டெஸ்ட் போட்டியினுடைய நேரலையை 4ஆம் நாளுடைய நேரலையை பார்த்து கொண்டிருக்கும். உணவு இடைவேளைக்கு பிறகு 2வது செஷனாக நடந்து கொண்டிருக்கு. தற்போது மேத்யூ வேட் 54 ரன்களுடனும் டிம் பெய்னி 9 ரன்களுடனும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக விளையாடி கொண்டிருந்த மிக முக்கியமான மிச்சல் மார்ஷ் சிறப்பாக விளையாடி கொண்டிருந்தார். அவரும் தற்பொழுது அவுட் ஆகி தோல்வியில் திரும்பியிருக்கிறார். ஆகவே இதுவரை ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு எந்த விக்கெட்டும் விழவில்லை. ஆனாலும் கூட மற்ற பந்து வீச்சாளர்கள் தொடர்ந்து விக்கெட்டுகளை சரியான இடைவெளி நேரத்தில் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அதன் காரணமாக தற்பொழுது மிச்சல் மார்ஷ் தற்போது அவுட் ஆகி பெவிலியன் திரும்பியிருக்கிறார். இந்த நிலையில் மிச்சல் மார்ஷினுடைய ரன்கள் 24 ரன்கள் 67 பந்துகளை சந்தித்து 24 ரன்களை மட்டும் எடுத்து மிச்சல் மார்ஷ் பெவிலியன் திரும்பியிருக்கிறார். தற்பொழுது அவரை கடந்த 10 ஓவர்களில் ஒரு விக்கெட்டும் 37 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். மேத்யூ வேட் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். அவர் 58 ரன்களோடு தொடர்ந்து களத்தில் இருக்கிறார். அதுபோல டிம் பெய்னி 9 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். ஜாக் லீச் தற்பொழுது பந்து வீசிக்கொண்டார். அவர்தான் ஒரு விக்கெட்டை எடுத்திருக்கிறார். இருந்தாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் நாம் பார்க்கிறோம் 4 ரன்களை அடித்துக்கொண்டே இருக்கிறார்கள். கடந்த முறையும் அது 4 ரன்களாக ஆகியது. தற்போதும் அது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அந்த நிலையில் 58 ரன்களோடு மேத்யூ வேட், அது போல 9 ரன்களோடு டிம் பெய்னி இருவரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் நேரலையிலே பார்த்து மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தென்னாப்பிரிக்காவோடு இந்தியா விளையாடக்கூடிய போட்டி மழையின் காரணமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பந்தையும் கூட வீசவில்லை. அதற்குள் மழை, அது மட்டுமில்லாமல் மிக அழுத்தமான ஈரப்பதம், அவற்றின் காரணமாக மிக அதிகமான ஈரப்பதம், அதுபோல தொடர் மழை காரணமாக தர்மசாலா, இமாச்சல் பிரதேசத்தில் உள்ள தர்மசாலா கிரிக்கெட் மைதானத்தில் இருந்து மழையின் காரணமாக இன்று நடக்க இருந்த தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்தியாவுடையான போட்டி ரத்தாக ஆகிவிட்டது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. ஆஸ்திரேலியா இன்னும் 234 ரன்களை பெற வேண்டும் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைய இருக்கிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனும் அழுத்தி இணைந்திருங்கள் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைய இருக்கிறோம். ஒரே குரல், நேர்மையின் குரல். தர்மசாலாவில் மழை பெய்ததன் காரணமாக இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா போட்டி தடை ஏற்பட்டு அதன் காரணமாக நிறுத்தப்பட்டது. ஆக போட்டி ஆரம்பிக்கப்படவே இல்லை. அதற்குள் மழையின் காரணமாக இந்த போட்டி முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. தொடர்ந்து வரக்கூடிய புதன்கிழமை மீண்டும் சவுத் ஆப்பிரிக்கா, அதாவது தென்னாப்பிரிக்காவோடு இந்தியா விளையாடக்கூடிய போட்டி. அடுத்ததாக இன்னொரு 2வது T20 போட்டி நடக்க இருக்கிறது. அதையும் நாம் பார்த்திருக்கிறோம். 3வது போட்டியாக அதற்கடுத்து பெங்களூரில் நடக்க இருக்கிறது. அதற்கடுத்து 3 டெஸ்ட் போட்டிகள் நடக்க இருக்கிறது. அந்த போட்டிகளை நாம் நேரில் பார்த்திருக்கிறோம். இன்றைய போட்டி ரத்தாகி இருக்கிறது. ஆகவே இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா எதிர்பார்த்த ரசிகர்களுடைய மிகப்பெரிய ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு விக்கெட்டாக விழுந்திருக்கிறது. மீண்டும் ஒரு விக்கெட்டா என்று தெரியவில்லை. ஆனால் இல்லை, இந்த முறை பந்தை அடித்தாடியது மேத்யூ வேட். பந்து கேட்சாக வர வேண்டிய இடத்தில் சரியான ஒரு நிலையில் அந்த பந்தை கேட்ச் பிடிக்கவில்லை. ஆகவே
அவுட் ஆகியிருக்க வேண்டிய நிலை. ஜாக் லீச்சினுடைய பந்து வீச்சில் அவுட் ஆகியிருக்க வேண்டிய ஒரு சூழலில் தற்பொழுது பந்து ஒன் டவுன் என்று அந்த நிலையிலே இவரிடத்திலே வந்திருக்கிறது. ஆகவே ஜோ ரூட் அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் 60 ரன்களோடு மேத்யூ பேட் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. டிம் பெயினி 10 ரன்களோடு தொடர்ந்து இருக்கிறார்கள். தற்பொழுது ஆஸ்திரேலியாவினுடைய கேப்டன் மற்றும் மேத்யூ பேட் இருவரும் களத்தில் அடுத்தடுத்த ரன்களை எடுப்பதற்காக காத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அடுத்த பந்து டாட் பாலாக ஜாக் லீச்சினுடைய டாட் பாலாக இருக்கிறது. 47 ஓவர் முடிந்திருக்கிறது. ஓவர் முடிந்திருக்கு. இடைவேளையில் இருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளை மீண்டும் இணைய இருக்கிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரே குரல் நேர்மையின் குரல்.